இங்க கொடுத்திருக்க சம் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஸோ விகிதம்ங்கிறது ரேஷியோல கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு சொல்றாங்க? 5:3. அப்ப மாணவர்கள் வந்து பாய்ஸ் வந்து 5 பேர் 5 விகிதத்துல இருக்காங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விகிதத்துல இருக்காங்க. ஸோ ஜின்னு போட்டுக்கிறேன். அப்ப டோட்டல் பார்த்தீங்கன்னா 5 + 3 எவ்வளோ? 8. இந்த 8ல 5% மாணவர்கள், 3% பெண்கள்னு அர்த்தம். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ தேர்ச்சி பெறலை, இவங்களா ஃபெயில். அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ இங்க நமக்கு ஒரு தேர்வுல 16 மாணவர்கள் பாய்ஸ் வந்து எவ்வளவு பேர் தேர்ச்சி பெறல? 16% தேர்ச்சி பெறல. எந்த வேல்யூக்கு? விகிதத்தை சொல்லுங்க. டோட்டல் விகிதம் என்ன? 8. அதுல மாணவர்களோட விகிதம் எத்தனை? 5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 16% ஆஃப் 16%ங்கிறது 16/100ன்னு அர்த்தம். ஆஃப்ங்கிறது 5/8ல 16% தேர்ச்சி பெறாதவர்கள். ஸோ நம்ம அதை மல்டிபிள்ல எழுதுறோம். 5/8. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ கேன்சல் பண்ணுறதுனா 8th டேபிள்ல இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 2 10/100ன்னு வருது. தேர்ச்சி பெறாதவங்க மாணவர்களை தேர்ச்சி பெறாதவங்க 100ல 10%. அடுத்தது மாணவிகள் எத்தனை பேர்? 8% தேர்ச்சி பெறாதவங்க. ஸோ அப்போ மாணவிகள்னா கேர்ள்ஸ்ல வந்து 8% ஆஃப் 8% ஆஃப் எத்தனை பேர்? 8ல 3 பேர், 3 விகிதம். அப்போ 8/100 ஆஃப்னா மல்டிபிள் 3/8ன்னு எழுதிக்கிறோம். 3/8ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த 8 என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். நமக்கு எவ்வளவு வருது? 3/100 வருது. இது கேர்ள்ஸ். ஸோ டோட்டல் பாருங்க, பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் எத்தனை? பாய்ஸ் எத்தனை? 10/100. கேர்ள்ஸ் எத்தனை? 3/100. அப்போ மொத்தம் எத்தனை? 13/100. அப்படிங்கிறது தேர்ச்சி பெறாதவர்கள். 100ல 13% பேர் தேர்ச்சி பெறல. அப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 100ல 13 பேரை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் எவ்வளவு வரும்? 10ல 3 போச்சுன்னா 7. இங்க எத்தனை? 9ல 1 போச்சுன்னா 8/100 அப்படின்னு வரும். 8/100ங்கிறது ஒன்றும் இல்லை, 87% மாணவ மாணவியர் வந்து தேர்ச்சி பெற்றனர் அப்படின்னு வரும் ஆன்சர். பார்த்துக்கோங்க.